தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிப்போமா? ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதி முதற் பொருளாய் நின்னருள் சருவேசன். நீதி முதற் பொருளாய் நின்னருள் சருவேசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகரன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர். நீரி வாரி திரிசூழமேனியை மூடு பாவையிருளோடுவை அருள் செய். ஆதிபிதா குமாரன் ஆதித்ரியேகர்க்கு அனவரனமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரனமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க சமூகத்திலே வருகிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் உயிரோடு இருக்கிற தேவன், ஆதி முதல் அந்தம் வரையிலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துங்க. உங்களுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லுகிற ஒரு அருமையான காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருக்கிறவராக இருக்கிறார், அவர் எவ்வளவு மகிமை பொருந்தின தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்திலே ஆண்டவரே சாட்சி சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு ஆண்டவர் பத்மோ தீவில் வைத்து காண்பித்த ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடில் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்து மகிமை பொருந்தினவராக தரிசனத்தில் வெளிப்படுகிறார். அவரை குறித்து அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்? நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆதியும் அந்தமும் அவராக இருக்கிறார் என்றால் எல்லாம் அவருக்கு தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்தையும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன சம்பவிக்க போகிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ம சரீரத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வும் அடுத்த நிமிடம், அடுத்த செகண்ட் என்ன நடக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் பார்க்குறாரு, நம்முடைய ஆண்டவர் பார்க்குறாரு. அவருக்கு தெரியும் இன்னும் 10 வருஷம் கழித்து என்ன நடக்கும், 20 வருஷம் கழித்து என்ன நடக்கும், இன்னும் 100 வருடம் கழித்து என்ன நடக்கும், எல்லாவற்றையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆதியும் அந்தமும் அவரே, துவக்கமும் முடிவும் அவரே, அல்பாவும் ஒமேகாவும் அவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு நிறைய நேரங்களில் எதிர்காலத்தில் நடக்கிறத குறித்து அறியணும்னு ஆசை. அடுத்த வருஷம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாம் அதை அறிய விரும்பக்கூடாது. ஏன் ஆண்டவர் அதை நமக்கு சில காரியங்களை
வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் தெரியுமா? நாளைக்கு நடக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் இன்றைக்கே துவண்டு போயிடுங்க. இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நாளைக்கு நடக்கிற காரியத்தை நாளைக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார். சில காரியங்களை கர்த்தர் முன்னெச்சரிக்கையாக தீர்க்க தரிசனமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் சிலதை முன்கூட்டி சொல்வார். ஏன்னா நாம் அந்த பாவத்தில் அல்லது பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சில விஷயத்தை சொல்லுவார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் ஆனால் அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் என்ன வேணும் என்றால், என் எதிர்காலம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. தேவன் பார்க்கிறார். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும், தீமையாக நடக்காது. எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும். ஒருவேளை சில காரியங்கள் தீமையாக நடந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும். அதை நம்ம அதில் தீமையிலிருந்து அந்த நன்மையை பிரித்து பார்க்கணும். ஒரு திண்மை உங்களுக்கு நடக்குதுன்னா அதில் ஒரு நன்மை இருக்கிறது. அது தேவன் அறியாமல் வரலை. அதனால் சோர்ந்து போகாமல் எல்லா காலங்களையும் கடந்து நிற்கிற தேவனை, எல்லா காலங்களையும் தாண்டி நிற்கிற தேவனை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். அதனால் நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ அடுத்த வருஷம் எப்படி ஆக போகுது, புதிய வருஷம் வரப்போகுதே, எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லா நடக்கும். ஆண்டவர் அருமையாக நடத்துவார். இக்கட்டு வந்தாலும் தூக்கி விடுவார், சோர்வு வந்தாலும் எழுப்பி விடுவார், பலவீனப்பட்டாலும் சுகமாக்குவார், வியாதி வந்தாலும் மரணத்துக்கு ஏதுவாக அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு காலம் முடிகிற வரையிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார், நம்மளை நடத்துவார். நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட பயம் இல்லாமல் வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். புதிய வருஷத்துக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கட்டும். ஆமேன். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் எதிர்காலத்தை அறிஞ்சிருக்கிறவரே, துவக்கத்தையும் பார்க்கிறவரே, முடிவையும் பார்க்கிறவரே, எங்கள் வாழ்க்கையினுடைய அந்த வரையில் அறிஞ்சிருக்கிற தெய்வம் நீங்கள் மட்டும்தான். உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை பத்திரமா நடத்த போகிறீங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.